எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் தேட்டரில் வெளியாகிருக்கிற கரை படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதைக்களம் 1990 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இதான் என்னுடைய கடைசி திருட்டு, கருப்பசாமி கூடயே இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு திருடனாக இருக்கக்கூடிய தனுஷ் வேண்டிட்டு ஒரு பெரிய வீட்டில் திருடுறதுக்காக உள்ளே போகிறாரு, மாட்டிக்கிறாரு. அப்போது போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையினால அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு தன்னோட மனைவியான மமிதா பைஜு கூப்பிட்டுட்டு ரேணிகுண்டா போயிடுறாரு. அங்கே போய் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அந்த வருமானம் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு போதுமானதாக இல்லை. அப்போ ஒரு மெஸ்ஸு மாதிரி வச்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கும்போது பேங்க்கில் போய் லோன் கேட்குறாங்க. அங்கே பேங்க் மேனேஜர் ஏதாவது பத்திரம் இருந்தால் கொடுப்பா, சும்மா எப்படிப்பா லோன் கொடுக்க முடியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ ஊரில் தன்னுடைய அப்பாவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நிலம் இருக்குது, விவசாய நிலம். அந்த இடத்த விற்றுட்டு, அந்த நிலத்தை விற்றுட்டு அதில் வர காசை வச்சுட்டு எப்படியாவது சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஊரில் அப்பாவை பார்க்க வராரு. அப்பாவை பார்த்துட்டு இடத்தோட பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே நிலம் வந்து பேங்க்கில் தான்ப்பா அடமானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன சூழ்நிலையினால அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவரோட கடைசி ஆசை என்னன்னா, தன்னோட நிலத்திலே அவரை புதைக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பார், நினச்சிருப்பார். அவர் வீட்டை மாட்டையும் சொல்லியிருப்பார். அப்போ புதைக்கலான்னு உள்ளே போய் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கும்போது பேங்க்காரங்க வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் கரசாமியாக இருக்கக்கூடிய தனுஷ் வந்து தன்னுடைய அப்பாவை அங்கேயே புதைக்கிறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சாரு, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்துருக்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னது படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபுக்குலாம் முன்னால் உள்ள கதை தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு போலீஸுக்கும் திருடனுக்குமான ஒரு கேட் அண்ட் மவுஸா கேமாக தான் இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. படத்தோட பெரிய பலம் தனுஷ். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் சூப்பராக பண்ணுவார். இந்த படத்துலையும் கொடுத்த கேரக்டராக பக்காவாக பண்ணியிருந்தார். மமிதா பைஜுக்கு வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், கொடுத்த கேரக்டராக சரியாக பண்ணியிருந்தாங்க. இது போக நம்ம ஜெயராம் சார், சுராஜ் சார், அதுக்கப்புறம் பிருத்திவி பாண்டியராஜன், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் போர்ஷன் தான் ஆடுகளம் நரேன் சார் பண்ணியிருப்பார். அவர் வர 10-15 நிமிஷமும் தேட்டரில் வந்து அப்படி கிளாப்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு திக் மூமெண்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த பேங்க் சீனு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக் தான். அந்த கண்ணம்மாங்கிற பாட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. விஷுவலாக பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும் தனுஷ் சாருக்குமான அந்த அப்பா மகன் பாட்டும் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த கதைக்கு என்ன தேவையோ சரியாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொத்தமாக படம் பார்த்து முடிக்கும்போது இதுக்கு முன்னால் இந்த டைரக்டர் எடுத்த விக்னேஸ்வர் ராஜா சார் எடுத்த போர் தொழில் அளவுக்கு பயங்கர கிரிப்பிங்காகவும், அடுத்து என்ன அப்படிங்கிற யூகிக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும், இந்த படம் மோசம் இல்லை. கொடுத்த ரூ. 150 ஓகேவான ஒரு படமாக தான் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.